அடுத்ததாக அல்லாஹ் தஆலா மூன்றாவது வசனத்தில் சொல்கிறான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா. ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணையே நிக்காஹ் செய்வான், அல்லது முஷ்ரிக்கான பெண்ணை தான் நிக்காஹ் செய்வான். வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக். அதே போன்று விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை ஒரு விபச்சார ஆணோ அல்லது முஷ்ரிக்கோ தான் நிக்காஹ் செய்வார். வஹுர்ரிம ذلك للمؤمنين. இது மூமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த வசனம் நிறைய பேரால் சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊர்ல ஒரு சகோதரர் ஹுத்பா ஓதுறார் இந்த வசனத்தை. அப்போ அவர் எப்படி ஓதுறார் என்றால், ஒரு விபச்சாரகன் ஒரு விபச்சாரியை திருமணம் முடிப்பான் என்று ஓதி விடுகிறார். இப்போ ஓதிவிட்டு அந்த பள்ளிவாசல் அவர் தங்கி இருக்கிறார். அன்று இரவு ஒரு வீட்டில் கல்யாணம் முடிந்து அந்த திருமணம் முடித்தவன் கொஞ்சம் கடுமையான போக்குள்ள ஒருவன். உடனே அவன் வந்திருக்கிறான், மௌலவிஞ்சு வாங்கன்னு கூப்பிட்டு சொல்லிக்க, கல்யாணம் முடிஞ்சு நான் வைஃப்கிட்ட போய் கேட்டேன், நான் விபச்சாரம் செஞ்சவன், நீ விபச்சாரம் செய்தாயா இல்லையா என்று கேட்டேன். அவர் அழுது கொண்டிருக்கிறாள், எனக்கு தீர்ப்பு வேணும், உங்களோட ஹுத்பாவில் நீங்கள் சொன்னீங்கன்னு. இப்போ நிறைய பேர் அப்படி புரிந்திருக்கிறார்கள். இப்போ விபச்சாரம் செய்த ஒருவன் என்ன நினைக்கிறான் என்றால், என்னுடைய மனைவி விபச்சாரம் செய்திருப்பாள். இதனால் இந்த குர்ஆன் வசனம் அந்த கருத்தை தருவதாக நிறைய பேர் தவறாக புரிந்திருக்கிறார்கள். இந்த வசனத்திற்கு நிறைய தஃப்சீர்கள் சொல்லப்படுகின்றன. அதிலே மிகவும் பொருத்தமான தஃப்சீர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தரக்கூடிய தஃப்சீர் என்ன என்று கேட்டால், அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜினா செய்கிற ஒருவன் விபச்சாரம் செய்வதற்கு செல்கிறான். யாரோடு விபச்சாரம் செய்வான்? அந்த பொம்பளை யார் இருப்பாள்? விபச்சாரியாகத்தான் இருப்பாள். விபச்சாரம் செய்ய செல்லுகிற ஒரு ஆண் போனால், ஒன்று அவள் முஸ்லிம் என்ற சமுதாயத்தில் உள்ளவளாக இருந்தால் அவள் விபச்சாரியாகத்தான் இருப்பாள், அல்லது ஒரு முஸ்லிம் அல்லாத முஷ்ரிக்காக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த விளக்கம் தான் மிக பொருத்தமான விளக்கமாக இருக்கிறது. இதல்லாமல் இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. உதாரணமாக மர்சத் இப்னு அபி மர்சத் என்ற ஒரு நபித்தோழர் மக்காவில் இருக்கும் போது ஒரு பெண்ணோடு தொடர்பாக இருந்தார். அந்த பெண்ணுக்கு இனாக் என்று சொல்லப்படும். அந்த பெண் ஒரு நொட்டோரியஸான ஒரு விபச்சாரி, சமுதாயத்தில் அறியப்பட்ட ஒரு விபச்சாரி. இவர் மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த பெண்ணை திருமணம் முடிக்க விரும்புகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், இந்த பெண்ணை நான் திருமணம் முடிக்கவா என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை வேண்டாம் என்று சொல்லி இந்த குர்ஆன் வசனத்தை அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள் என்ற ஒரு தஃப்சீரும் இருக்கிறது. எனவே ஆரம்பத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன தஃப்சீர் தான் சிக்கல் இல்லாதது, மனங்களை குழப்பாத முறையில் இருக்கக்கூடிய ஒரு தஃப்சீர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா 4வது வசனத்தில் சொல்கிறான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் ثم لم يأتوا بأربعة شهداء فجلدوهم 80 جلدا. முஹ்ஸனான பெண்களை, அதாவது எந்த களங்கமும் இல்லாத பத்தினிகளாக இருக்கக்கூடிய பெண்களை அவதூறு சொல்லக்கூடியவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் அவர்களுக்கு நீங்கள் 80 கசையடி கொடுங்கள். 1. 2வது, வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா. இதுக்கு பிறகு இவர்கள் சாட்சி சொல்ல வந்தால் அவர்களுடைய சாட்சிகளை அறவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். 3வது, வஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், இவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இங்கே மிக முக்கியமான சமுதாயத்திற்கு தேவையான ஒரு அடிப்படையை அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். இதை பொறுத்தவரையில் சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவர் ஒரு தாபிஈ, அவர் சொல்லுகிறார், இந்த வசனம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு சொன்னவர்கள் சம்பந்தமாக இறங்கியது என்று சொல்கிறார். ஆனால் பெரும்பாலான தஃப்சீராசிரியர்களுடைய கருத்து இது பொதுவானது, இது பொதுவான ஒரு வசனம், அதாவது முஸ்லிம் சமுதாயத்திற்கு அடிப்படையில் தேவையான ஒரு வசனமாக இது இருக்கிறது. அஸ்லில் அடிப்படையில் எல்லோரும் பத்தினிகள், இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அல் அஸ்லு பராஅத்து திம்மா, அடிப்படையில் எல்லோரும் நல்லவர்கள். ஒருவர் கெட்டவர் என்று சொல்வதாக இருந்தால் அவருக்கு
ஆதாரம் கொண்டு வர வேண்டும், சாட்சிகள் கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் மீது அந்த குற்றத்தை சுமத்துகிறவர் அவதூறு சொன்னவராக கருதப்படுவார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குறிப்பாக கற்பு விஷயத்திலே அவதூறு சொல்வது என்பது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு மூமினுடைய மானம் புனிதமானது. மானம் எந்த அளவுக்கு புனிதமானது என்றால் அவனுடைய இரத்தத்தை போன்று புனிதமானது. இரத்தம் ஓட்டப்படுவதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. யாருக்காவது சும்மா நார்மலாக அடித்து விட்டாலே பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ ஒருவனுக்கு சும்மா ஒரு இரத்த காயத்தை ஏற்படுத்திட்டால் அதுவும் பெரிய ஒரு விஷயமாக போகுது, சட்டம் வரைக்கும் போகுது. கொலை செய்து விட்டால் எல்லோருமே அதிர்ச்சி அடைகிறோம், அந்த அளவுக்கு பெரிய விஷயம். கொலை செய்வதை போன்றுதான் மானமும், இரத்தத்தை போன்றுதான் மானமும். ஆனால் இரத்தம் நம்மிடத்தில் புனிதமாக இருக்கிறது, மானம் சீப்பாகி விட்டது. இன்றைக்கு மானத்தோடு விளையாடக்கூடியவர்களைத்தான் சமுதாயத்தில் நிறைய பார்க்கிறோம். அது அரசியல் சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக சமுதாயமாக இருந்தாலும் சரி. குறிப்பாக கவலை தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், தாவா செய்கிறோம் என்று சொல்கிறவர்கள் இப்படி நடந்து கொள்வதுதான். குர்ஆனுக்காகவும் ஹதீஸுக்காகவும் உயிரை விடுவோம் என்று மேடைகளில் சத்தமிட்டு கொண்டு அடுத்தவர்களுடைய மானங்களை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் உண்மையிலே என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தான் அறிவார். இப்ப மானத்தை பற்றி வரக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த விதயத்துகளை விட கடுமையானதாக இருக்கிறது. இப்ப தொழுகையில நோன்பில காணப்படக்கூடிய விதயத்துகளை பற்றி வந்த எச்சரிக்கையை விட மிக கடுமையான எச்சரிக்கை. உதாரணமா விதயத்தை பற்றி என்ன வருது என்றால், ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், விதயத்துக்களை எச்சரிக்கை செய்கிறேன், எல்லா விதயத்துக்களும் வழிகேடெல்லாம் நரகத்திற்கே கொண்டு செல்லும். இப்படியான எச்சரிக்கைகள் தான் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். அவர்களுடைய கைகள் அந்த நரகத்திலே ஒரு கூட்டம் பார்க்கிறார்கள். நகங்கள் எல்லாம் இந்த செம்பாலான நகங்கள், நீளமான நகங்கள். அந்த நகங்களால் முகங்களிலும் மார்புகளிலும் அவர்கள் கீறி கிழிக்கிறார்கள் நரகத்துக்குள்ள கிடந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறாங்க, இது என்ன காட்சி என்று. பயந்து போய், பயங்கரமான காட்சி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் உன்னுடைய சமுதாயத்தில் மற்றவர்களுடைய மானத்தை போக்கி திரிந்தவர்கள். இப்ப மானம் போக்குவது என்பதற்கு நேரடியாக தண்டனை காட்டப்பட்டு விட்டது. இப்ப மானத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் வைத்து சொல்லுகிறார்கள், இன்றைய தினம், இந்த இடம், இந்த மாதம் எப்படி புனிதமோ அப்படி உங்களுடைய மானம் புனிதமானது என்று சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களுடைய குறையை தேட மாட்டான், அடுத்தவர்களுடைய குறையை மறைக்கக்கூடியவனாக இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதனால் தான் மானத்தில் கை வைப்பது மிக டேஞ்சரானது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் 2 பேர் விபச்சாரம் செய்வதை நேரடியாக பார்க்கிறார், தன்னுடைய 2 கண்களாலும் பார்க்கிறார். இவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 கண்ணாலையும் மிக தெளிவாக நிதானமாக பார்த்தார் 2 பேரும் விபச்சாரம் செய்வதை. இவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இமாம்கள் சொல்லுகிறார்கள், இவர் மௌனமாக இருக்க வேண்டும், வெளியில பேசிவிடக் கூடாது. இவர் வெளியில் பேசினால் இவருடைய பிரச்சனையை அவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர் நீதிமன்றத்திற்கு எடுத்து சொல்லு, என் மீது இவர் அவதூறு சொல்கிறார் என்று சொன்னால் இவருக்கு எடுப்பது பிரச்சனை. உண்மையா பார்ப்பது வல்லாஹி பண்ணினார் பிரச்சனை. அவர் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி எல்லா சத்தியமும் செய்தாலும் இவருக்கு தான் என்பது கசையடி. 2 பேர் பார்த்தால் அவங்களும் சைலண்டா தான் இருக்கணும், 3 பேர் பார்த்தாலும் சைலண்டா தான் இருக்கணும். 4 பேர் நம்ம ஏற்கனவே சொன்ன அமைப்பில் பார்த்தால் மாத்திரம்தான் அவர்கள் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை, சொல்லலாம். கட்டாயம் 4 பேர் பார்த்துட்டோம் என்பதற்காக போய் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, சொல்ல அனுமதி உள்ளது. எந்த அளவுக்கு மானத்தை பாதுகாக்க அல்லாஹு தஆலா சட்டத்தை தந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹுடைய சட்டத்தை பேசிக்கொண்டு இன்றைக்கு இன்டர்நெட்லையும் ஃபேஸ்புக்லையும் பத்திரிகைகளிலும் எழுதக்கூடியவர்கள் அல்லாஹ் பயப்படுறாங்களோ இல்லையா தெரியல. இது வெளிப்படையானது, இது முத்தஷாபிஹான செய்திகளும் கிடையாது, முஹ்கமான செய்திகள், மிக தெளிவான செய்திகள்.
ஏன் இதை பற்றி கொஞ்சம் கூட பயம் வராமல் இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து கொஞ்சம் டென்ஷனாக வாரார். சஹாபாக்கள் தான் உட்கார்ந்திருக்கும் போது அவர் சொல்றார், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே சஹாபாக்கள்கிட்ட கேட்டு, இவருக்கு என்ன பைத்தியமானு கேட்டாங்க. இப்போ ஒருவர் வந்து என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னா என்ன, எதிலிருந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும், என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கேட்கவில்லை. மாறாக என்ன சொன்னாங்க, அந்த சஹாபாக்கள் கிட்ட இவருக்கு என்ன பைத்தியமானு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சிட்டு அவர் வந்து சொன்னது, அவருடைய மானத்தை பாதுகாக்க விரும்புகிறார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யார சொல்ல, அவர் பைத்தியம் இல்லை, புத்தி சுவாதீனம் உள்ளவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்குறாங்க, இவர் என்ன போதை அருந்திருக்கிறாரா, மதுபானம் அருந்திருக்கிறாரா? அப்போ சஹாபாக்கள் பக்கத்தில் போய் நின்று வந்து சொல்றாங்க, யார சொல்ல, இவர் போதை அருந்தவும் இல்லை, மதுபானம் அருந்தவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மிம்ம உத்தஹிரு, அதே போல தான் கேட்டாங்க, எதிலிருந்து உன்னை பரிசுத்தப்படுத்த, எதிலிருந்து உன்னை பரிசுத்தப்படுத்து. அவர் சொன்னார், மினஸ் ஜினா, விபச்சாரத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்திருப்பாய், போய் தௌபா செய்தார். அவராக வந்து தானாக நான் விபச்சாரம் செய்து விட்டேன் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீ போய் தௌபா செய், நீ அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்திருப்பாய்ன்னு சொல்கிறார். இந்த மனிதர் போகிறார், போய் இடையில போய் திரும்பி வரார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணை நீ முத்தமிட்டிருப்பாய், போய் தௌபா செய்தார்கள். திரும்ப போகிறார். போனவர் திரும்ப வந்து சொல்கிறார், இல்லை யா ரசூலல்லாஹ், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொன்னாங்க, இவரை கல்லால் எறிந்து கொல்லுங்கள் என்றார்கள். இப்போ சஹாபாக்கள் கல் எடுத்து எறிகிறாங்க. ஒரு மனிதன் எவ்வளவு ஈமானோட வந்தாலும் சும்மா நிறுத்தி எறியும் போது அவரால் தாங்க முடியாது. எனவே இவர் ஓடுகிறார். ஓட ஓட பின்னால் துரத்தி சென்று சஹாபாக்கள் எறிகிறார்கள். வேகமாக ஓடுகிறார். ஓடும்போது ஒரு சஹாபி அவரை மடக்கி பிடித்து விட்டார். பிடித்த உடனே அந்த பிடித்த இடத்தில் வைத்து எறிந்து அவரை கொலை செய்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சந்தோஷமா சொல்றாங்க, ஏன்னா அவர் ஓட ஓட நாங்கள் எறிய அவர் ஓடினார், நாங்களும் பின்னால் ஓடி எறிந்தோம் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அவரை ஓட விட்டிருக்கலாம் அல்லவா, எங்காவது ஒரு இடத்தில் போய் அவர் திருந்தி வாழலாம் அல்லவா என்றார். அந்த மடக்கி பிடித்தவர் சொன்னார், யார சொல்ல, நான் தான் மடக்கி பிடித்தேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ உன்னுடைய ஆடையினால் அவரை மறைத்திருக்கலாம் அல்லவா என்றார்கள். அல்லாஹ் அக்பர். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கம். சகோதர சகோதரிகளே, நம்ம மார்க்கம் என்கிற பெயரில் சும்மா கேள்விப்பட்டது, பஸ்ஸில் போனாராம் எனவே விபச்சாரி, யாரோ சொன்னாராம் விபச்சாரி, அங்கே பார்த்தாராம் விபச்சாரி, உடனே நோட்டீஸ். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன கலாச்சாரம் என்று தெரியவில்லை. இது ஒரு அரசியல் சமுதாயத்தில் இருக்குமா இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூய்மையான தீன் பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய இதை தட்டி கேட்கவும் இல்லை மக்கள், அதுவும் கவலையாக இருக்கிறது. நீங்கள் தாயிகளாக இருந்து இப்படி செய்கிறீர்களே, ஏன் செய்கிறீர்கள், இது தப்பல்லவா, உங்களுடைய தாயிகள் இப்படி செய்யக்கூடாது, இந்த இணையதளங்களை மூடச் சொல்லுங்கள் என்று மக்கள், கூட இருக்கிற மக்களாவது சொல்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. தாயிகளும் அப்படித்தான், மக்களும் அப்படித்தான். இன்றைக்கு சமுதாயத்தில் தாவா செய்யறதுக்கு நிறைய பேர் அஞ்சுகிறார்கள். மாற்று கருத்தை சொன்னால் உடனே என்ன வருது, அவர பர்சனல் தேடப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னுடைய முஸ்லிமின் குறையை நீ தேடாதே. ஹதீஸ் இது, பித்அத் செய்யாதே என்று சொன்ன அதே வாயால் சொன்ன ஹதீஸ். உன்னுடைய சகோதரனின் குறையை நீ தேடாதே. பித்அத் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்ன அதே வாயினால் சொல்கிறார்கள், வமன் தத்தபஅ அவ்ரத அஹீஹி தத்தபஅ அல்லாஹு அவ்ரதஹு. யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனின் குறைகளை தேட ஆரம்பிக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறைகளை தேட ஆரம்பிப்பான். ஹத்தா யுஃப்திஹு ஃபி உக்ரி தாரிஹி, அவருடைய உள் வீட்டில் வைத்து அவரை அவமானப்படுத்துகிற வரை என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் எல்லாம் எங்க போய்விட்டது? எனவே ஒரு முஸ்லிமுடைய மானம் மிக புனிதமானது. நமக்கு இந்த இயக்க பிரச்சனை, சண்டை எல்லாம் வேண்டாம். நம்முடைய சொந்த லைஃப்ல
இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அல்லாஹ் தஆலா அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்றான் லஅல்லக்கும் ததக்கரூன். இந்த வசனத்தை, இந்த சூறாவில் உள்ள வசனங்களை எல்லாம் எதற்காக இறக்கி வைத்திருக்கிறேன் என்றால் நீங்கள் சிந்தித்து படிப்பினை பெறுவதற்காக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு என்று ஒரு பாலிசி இருக்க வேண்டும். மற்றவன் எப்படியும் போகட்டும், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்டா நம்மை நாம் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே என்னுடைய கொள்கை என்னவென்றால், அடுத்த சகோதரனுடைய மானத்தில் நான் தலையிட மாட்டேன். அடுத்த சகோதரனின் மானத்தை நான் மறைப்பேன். அது நான் இயக்கத்தில் இருந்தாலும் மறைப்பேன், இயக்கத்தில் இல்லாவிட்டாலும் மறைப்பேன். ஒரு முஸ்லிம் என்கிற வகையில் எனக்கு இது கடமை என்ற கொள்கை நம் ஒவ்வொருவரிடம் வருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சூறாவை படித்ததில் நமக்கு பயன் இருக்கிறது. அல்லாஹு தஆலா 3 பேர் வந்து சொன்னாலும் கசையடி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். 4 பேர் வந்தால்தான் அவர்களுக்கு விபச்சாரத்திற்குரிய தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். அவதூறு சொல்கிறவர்களுக்கு 80 கசையடி. அவதூறு சொல்றால் பார்த்துட்டு வந்து சொன்னாலும் அவதூறு தான், பார்த்து விட்டு வந்து சொன்னாலும் அவதூறு தான். அப்படி சொன்னால் அவருக்கு 80 கசையடி. அதற்கு பிறகு ஜட்ஜ் வந்து அவருடைய சாட்சியத்தை வேற எந்த கேஸ்லையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே போன்று இவர் ஃபாசிக் என்று சீல் குத்தப்படுகிறது. இல்லல்லதீன தாபு மின் பஅதி தாலிக். ஆனால் இதை உணர்ந்து தௌபா செய்தால், அல்லாஹ் பாருங்க எவ்வளவு வரலாறு, அப்படி ஒரு சீல் பண்ணி முடிவாக்காம ஓப்பன் பண்ணுகிறான் டோரை. இல்லல்லதீன தாபு மின் பஅதி தாலிக், அதுக்கு பிறகு தௌபா செய்து வ அஸ்லஹு, அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்களாக இருந்தால், அவதூறு உண்மையிலே அவதூறு சொல்லியிருந்தால் பாதிக்கப்பட்டவனிடம் போய் மன்னிப்பு கேட்டு, நீதிமன்றத்தில் போய் நான் சொன்னது தப்பு பொய் என்று ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி தௌபா செய்தால் ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் கஃபூராக இருக்கிறான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மட்டுமல்ல ரஹீம், இரக்கம் காட்டக்கூடியவனாக, அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அன்பில், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழக்காமல் இப்படி ஏற்கனவே நடந்திருந்தவர்கள் தௌபா செய்வதற்கு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் அழைக்கிறார்.